ஒற்றை சிந்தனை கொண்ட எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு திரு சங்கர் மாதிரியே ஒற்றை சிந்தனை கொண்டவர் பார்த்திங்கன்னா அமரர் கேவி ஆனந்த். அவரோட படம் மேக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா கோ ஆகட்டும், அயன் ஆகட்டும், அப்புறம் கவன், காப்பான், இதெல்லாமே பார்த்திங்கன்னா திரு சங்கர் அவர்களோட டச்லேயே தான் இருக்கும். அதே ஸ்டைல், அதே பேட்டர்னில் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அயன் படத்துக்கு, கோ படத்துக்கு யார் திரைக்கதையும் வசனமும் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை எழுத்தாளர்களான சுபா. வசனம்லாம் சூப்பராக இருக்கும் கோ படத்தில், அயன் படத்துலையும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்கா, அந்த 2 படம் பக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா அதே கேவி ஆனந்த் வந்து பட்டுக்கோட்டை பிரபாகரோடையும் சேர்ந்து, திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவரோடையும் சேர்ந்து படம் பண்ணியிருப்பார், காப்பான் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த செயற்கை பூச்சி ஆகட்டும், விவசாயத்தை பற்றி ஆகட்டும், எஸ்பிஜி கமாண்டோஸ் பற்றி